திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினால் வரும் 6ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். வன்னியர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்த கோரிக்கைக்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்த நிலையில் ஜி.கே. மணி மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை உச்சநீதிமன்றமே தனது தீர்ப்பில் தெளிவாக கூறியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். வன்னியர்களின் பின்தங்கிய நிலைக்கான தரவுகளை திரட்டி அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றும், அந்த தரவுகளை திரட்டி ஒரு மாதத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் திமுகவுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு வழங்கினால் வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்றும், இப்போது உள்ள தடைகள் அனைத்தும் பாஜக அணியிலிருந்து பாமக வெளியேறினால் உடனடியாக விலகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.